சென்னையில் காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்று வருகிறது. அதனை நேரலையில் பார்க்கலாம். சிங்கார வீரர்களை துவங்கி மதுரை மணவாளன் மாறி வரை அவர்கள் தொட்டு 100 பேருடைய இந்த தியாக வரலாற்றை தொட்டு காட்டி மிக சிறப்பாக நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனமும் ஜீவபாரதி அவர்களும் இதை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் நம்முடைய நன்றி கடப்பாடுகள் என்றைக்குமே இருக்கிறது. காரணம், இது ஒரு ரெடி ரெக்கனர். அவருடைய தியாக வாழ்க்கையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உடனடியாக பார்த்து நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். நமக்கு முன்னே எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற போதுதான் நாம் முன்னேறி செல்ல வேண்டிய அந்த பாதையினுடைய கோடுகள் நமக்கு தீர்மானமாக தெரிகிறது. மகாத்மா காந்தி அவர்கள் மறைவுற்ற போது ஐன்ஸ்டீன் சொன்னார், இப்படி ஒரு மனிதர் நம்மிடத்தில் வாழ்ந்தார் என்பதை நமக்கு பின்னாலே வரக்கூடியவர்கள் நம்பவும் மறுப்பார்கள் என்று அவர் குறிப்பிட்டு சொன்னார். இந்த புத்தகத்தை நான் புரட்டி பார்க்கிற போதுதான் இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்கின்ற இந்த பெருமையை நான் பெற்றிருக்கிறேன். அதில் பலரை நான் பார்த்ததில்லை. சிலரோடு நான் சமகாலத்தில் இருந்திருக்கிறோம். இன்றைக்கும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா RNK போன்றவர்கள், தோழர் தாப்பா போன்றவர்கள், ஐயா சங்கரையா போன்றவர்கள், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்ற பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம். இன்னும் பலரை இந்த நூல்கள் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் வாழ்ந்த வாழ்வை பார்க்கிற போது கலைஞர் அவர்கள் அடிக்கடி ஒன்றை சொல்வார்கள். எப்படி ஒரு தென்னை மரத்தை நாம் பார்க்கிற போது அந்த தென்னை மரத்திலே இருக்கக்கூடிய மட்டைகளெல்லாம் ஒன்றொன்றாக உதிர்ந்து வந்தாலும் கூட அந்த தழும்புகள் அந்த தென்னை மரத்திலே அப்படியே இருந்து தனக்கு பின்னாலே வருகிறவர்கள் அந்த தழும்புகளிலே தொட்டுதான் மேலே ஏற வேண்டிய நிலையை அது உருவாக்குவதைப் போல அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் தந்த தியாகம், அவர்கள் செய்திருக்கக்கூடிய அளப்பரிய செயல்கள் என்றைக்கும் மாறாமல் இருந்து அது நம்மையெல்லாம் வழிநடத்தக்கூடிய ஒரு ஆவணமாக விளங்குகிறது. அது இந்த புத்தகத்திலே வந்திருக்கிறது. நான் ஒன்றை மட்டும் சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எத்தனையோ பேருடைய வரலாற்றுகளை நான் இதில் படித்து வருகிற போது பல வரலாறுகள் நெஞ்சத்தை தொட்டவைகளாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாம் பார்க்க முடியாது. ஜாம்பவனுடைய சிவராமனை சுட்டுக் கொள்வதற்காக பார்க்கிறார்கள். அவரை நைச்சியமாக நயவஞ்சமாக நீ இளைஞனாக இருக்கிறாய், துரோகத்தால் காட்டி கொடுக்கப்படுகிறார். வரலாற்றினுடைய பக்கங்களிலே துரோகங்கள் மெலிந்து கொண்டிருக்கும். மீர் ஜாஃபர்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உருவாகி கொண்டுதான் வருவார்கள். அப்படி வருகிற போது அந்த துரோகத்தினால் அவர் காட்டி கொடுக்கக்கூடிய இடத்தை அவர் சொல்லுகிறார்கள், நீ இளைஞனாக இருக்கிறாய், எனவே இங்கிருந்து நீ சென்று விடு என்று சொல்லுகிற போது கம்யூனிஸ்டுகளுக்கே உரிய அந்த நெஞ்சுறுதியோடு அவர் திருப்பி சொல்லுகிறார், நான் திரும்பி சென்றால் என்னுடைய முதுகிலே நீங்கள் சுட்டு விடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கு என்பதை அறிகிறேன். எனவே நீங்கள் சுட்டு விடுவதற்கு தயாராக இருந்தால் இந்த நெஞ்சிலே அந்த குண்டுகளை ஏந்திக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாவீரனாக நான் அவரை. கம்யூனிஸ்ட் குரல் பூமியில் எப்போதும் ஒலிக்க வேண்டும் என்று இந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.